ஸ்தோத்திரம். ஆமென் ஜீசஸ். அப்பா ஸ்தோத்திரம் 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 ஜீசஸ். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எடுத்தவர்கள் வாசியுங்கள் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம். யோவான் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா ஒரு மாதிரி கலக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லை பயமா இருக்கிற மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல, தூக்கம் வர மாதிரி இருக்கா, கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால. இருந்தாலும் கொஞ்சம் ஆக்டிவா இருப்போம். கொஞ்ச நேரம் தான் என்னோட வார்த்தை இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிப்போம், விசுவாசித்து காத்திருப்போம். கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்க அறிக்கை செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில, என்னுடைய சரீரத்துல, என்னோட குடும்பத்துல அற்புதம் செய்யணும் அப்படின்னு நீங்க விசுவாசத்தோடு காத்திருக்கு. கர்த்தர் அற்புதம் செய்வார். சாட்சிகளை கேள்விப்படுவோம். ஆமென் ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமா, நம்ம எல்லாரும், நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், நம்ம பேரே என்னது? விசுவாசிகள். ஆமா, நீங்க எந்த சபை விசுவாசி அப்படின்னா, ஏஜி சபை விசுவாசி, ஐபிசி சபை விசுவாசி, இப்படின்னு பல சபை விசுவாசி அப்படின்னு சொன்னாலும் நம்ம யாருக்கு விசுவாசி? கர்த்தரை நம்புகிற விசுவாசி. ஆமென் ஹல்லேலூயா. ஆமா, பரலோகத்துக்கு போனா இந்த சர்ச் விசுவாசி தான் அந்த இடத்துல உட்காரணும், இந்த சபை விசுவாசி அப்படின்னு இல்லை. இயேசுவை விசுவாசித்து அவர் வழியில நடந்து அங்க போய் சேர்றவங்களுக்கு தான் என்னது? ஆமா, டிக்கெட். சரி, அப்போ நம்ம எல்லாரும் விசுவாசிகள். ஆமென். ஆனா எப்படி ஆண்டவரை நம்ம விசுவாசித்தோம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு, எப்படியெல்லாம் இந்த விசுவாச பாதையில ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார் என்பதை நம்ம பார்ப்போம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். எக்ஸோடஸ் யாத்திராகமம் 14:31 எடுத்து ஒருவர் வாசிங்களே. யாத்திராகமம் 14:31. ஆமென் ஹல்லேலூயா. எப்படி விசுவாசத்தை வைத்தார்களா? கிரியைகளை கண்டு விசுவாசித்தார்கள். எப்படி? கிரியைகளை கண்டு. யார் கிரியை கண்டு? கர்த்தர் எகிப்தில் செய்த அந்த மகத்தான கிரியையையும் இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும், ஆமா, மோசேயை விட்டுருவோம், ஆனா கர்த்தரிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். எப்படி? அங்க நடந்த அற்புதங்களை பார்த்து, எகிப்திலே நடந்த அற்புதமான காரியங்களை பார்த்து, அங்க நடந்த கர்த்தருடைய கிரியைகளை பார்த்து என்ன பண்ணாங்க? விசுவாசித்தார்கள் அப்படின்னு. ஆமா, நாமளும் நம்ம வாழ்க்கையில எப்ப விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்கும் போது விசுவாசிக்கிறோம். அப்படிதானே? நடந்ததுனால விசுவாசிக்கிறோம், நடக்கிறதுனால விசுவாசிக்கிறோம், நடக்க போறதற்காக நம்ம விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். ஆனா அநேகர்கிட்ட நீங்க எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தீங்க, எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாட்சி சொல்ல முடியும். அது கர்த்தருடைய கிரியை. அப்படிதானே? கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த கிரியை நிமித்தமாக, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மை நிமித்தமாக நீங்க இன்னைக்கு விசுவாசித்து எங்க இருக்கீங்க? இந்த சபையில உட்கார்ந்துருக்கீங்க. இதே போல உலகம் முழுவதும் கர்த்தர் செய்த கிரியைகளை பெற்றுக்கொண்டு அதை நம்பி, நடக்காத ஒன்று நடந்ததுனாலவும், நடக்காத ஒரு காரியம் நம் வாழ்க்கையில நடந்ததுக்காகவும் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கும்? ஆமா, இயேசுவை விசுவாசிக்கிறோம், இந்த தேவனை விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு யாராவது உங்க கழுத்துல கத்தியை கொண்டு வந்து வச்சு இந்த இயேசுவை மறுதலிங்கன்னு சொன்னாலும் என்ன பண்ண மாட்டோம். ஆமா, இருக்கீங்களா அப்படி யாராவது? இல்ல, உயிர் தான் முக்கியம். சின்ன பசங்க யாராவது சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கெல்லாம் நிறைய பார்த்துட்டீங்க, நாங்களாம் சின்ன பசங்க, இப்ப வேணா மறுதலிச்சுக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. எப்படினாலும் ஸ்ட்ராங்கா வளர்ற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? என்னதான் ஏன் ஷேனே ஸ்கூல்ல அவ்வளவு சண்டை போடுறான். யாருக்காகனா, யாரோ ஒருத்தர் தப்பா இயேசுவை பத்தி சொல்லிட்டாங்களாம், அவ்வளோ கோவப்படுறான். ஏன் பார்த்தீங்கன்னா, வசனத்தை கேட்டு கேட்டு வளர்றதுனால அவனோட ஆழத்துல என்ன பதிஞ்சிருச்சு? இயேசு கர்த்தர் நம்ம ஆண்டவர் அப்படின்னு பதிஞ்சிருச்சு. அவனுக்கு விசுவாசம் இருக்கா தெரியல, ஆனா
அந்த ஆழத்துல இயேசுன்னு 15 நாள் அவன் மறுதலிக்க மாட்டான், அவன் வேற தெய்வத்தின் நாமங்களை உச்சரிக்க மாட்டான். அதே போலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய கிரியைகளை கண்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், விசுவாசிக்கிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்துல இருந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி இங்கிருந்து வெளியே போவோம், எதுவுமே தெரியாது. ஆனா மோசே நிமித்தமாக நடக்கிற கிரியைகளை கண்டு, மோசே மூலியமாக கர்த்தர் செய்த கிரியைகளை கண்டு கர்த்தரையும் விசுவாசித்தார்கள், மோசையும் விசுவாசித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அநேக நேரத்துல நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு அப்படின்னா, கிரியையை பார்த்தாதான் விசுவாசம். எப்படி? அற்புதத்தை பார்த்தாதான் விசுவாசம். இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆமா, அவிசுவாசம் வந்துடும். ஏன் அப்படின்னா, ஏன் கிரியை இல்ல. ஆரம்பத்துல வந்த போது நிறைய அற்புதம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் டெய்லி சாட்சி, சில நேரத்துல வார சாட்சி. ஆனா இப்போ என்ன, ஆண்டவர் இருக்காரா இல்லையா, லீவ் போட்டு போயிட்டாரா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன நினைக்கிறோம், விசுவாசம் குறுகி போறதா இருக்குது. ஏன்? நம்ம நினைச்சுக்கிறோம் அவர் கிரியை செய்யல, நான் பார்க்கல அப்படின்ட்டு. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் நம்மளை நிற்க பண்ணியிருக்கிறது அவரோட கிருபை தான். ஆமென். இன்னைக்கு ஜீவனோட வைத்திருக்கிறது அவரோட கிருபை தான். இன்னைக்கு நம்ம பேசின வாய்க்கோ இல்ல நம்ம செஞ்ச காரியங்களுக்கோ இல்ல நம்ம ஓட்டின ஓட்டுக்கு இதெல்லாம் நம்ம ஜீவனோடு இருந்திருப்போமா? வாகன ஓட்டுகிறவர்கள் நினைச்சு பாருங்களேன், நம்ம ஸ்பீடா போயிருப்போம், எப்பவோ மறித்திருப்போம், நம்ம ஓவரா பேசியிருப்போம், எவனா ஒருத்தர் கோவக்காரன் கையில சிக்கி ஒரே அடியில நம்மள கொண்டிருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வாய் பேசி இருப்போம், அந்த அளவுக்கு நம்ம இருந்திருப்போம். இருந்தாலும் எல்லாத்துலயும் பாதுகாத்து 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 இன்னைக்கு இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காருல, இன்னைக்கும் ஜீவனோட வச்சிருக்கிறாருல. இந்த நாளை காணாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அப்படிதானே? போன வாரத்துல பாத்தீங்களா, ஒரு ஊழியர் எப்படி பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட்டா இல்ல கொலையா என்னன்னே தெரியல, ஆனா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவர் நல்லா தான் போயிட்டு இருக்காரு, ஆனா உளுந்து அடிபட்டு இறந்த மாதிரி ஒரு இருக்கு. அப்போ அவர் ஒரு ஊழியருக்கும் சில நேரத்தில் இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கு, நமக்கும் இந்த மாதிரி சில நேரம் சம்பவங்கள் நடந்திருக்கு. இருந்தாலும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் டெய்லி ஒன்றும் செய்யல, எனக்கு எதுவும் செய்யல, நான் ஏதோ போயிட்டு இருக்கேன், என்னோட திறமையிலையும் என்னோட தாளந்திலையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படி ஒரு விசுவாசிக்கிற ஒரு கூட்டம், கிரியையை கண்டு விசுவாசிக்கிற ஒரு கூட்டம். சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போமே, யாக்கோபு 2:14. யாக்கோபு 2:14. ஆமென், ஆமென். போதும். இன்னொன்னு, நம்மளுக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா கிரியை இல்லாத விசுவாசம். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்களேன், 2:20 வாசிங்களேன். ஆமா, ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, ஆனா வேதம் என்ன சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கிரியை இல்லை அப்படின்னா நம்ம நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவரை பிடிச்சிருக்கேன், நான் ஆண்டவர் தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. கிரியை இல்லாத விசுவாசம் எப்படியாது செத்ததா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கிரியை இல்லாம நம்ம விசுவாசித்து ஒரு பலனும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:8 எடுத்து வாசிங்களேன். போதும். ஆமென், ஹல்லேலூயா. அவரை தரிசியாமல் இருந்தும் அவரை விசுவாசிக்கிறோம், அப்படிதானே? எப்படி? கிரியையினால. இந்த பேதுரு எழுதும் பொழுது கிரியையினால நம்ம காண்பிக்கிறோம். எப்படி? அவரை பார்க்காமலும் அவரை காணாமலும் நம்ம என்ன பண்றோம், அவரை விசுவாசிக்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம விசுவாசம் எதுல காண்பிக்கப்படணும், கிரியையில காண்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம அதாவது நீ விசுவாசித்தால் எப்படி இருக்குமா, தேவனுடைய மகிமையை காண்பாய். ஓகே, ஆனா நம்முடைய விசுவாசம் எப்படியாப்பட்டதா இருக்க வேண்டும், கிரியை உள்ள விசுவாசமா இருக்கணும். கிரியை கண்டு விசுவாசிக்கிற விசுவாசம் வேற. முதல்ல நான் என்ன சொன்னேன், கிரியை கண்டு விசுவாசிக்கிற விசுவாசம். இப்போ நம்ம லைஃப்ல நம்ம என்ன வெளிப்படுத்துறோம், விசுவாசத்துக்கு ஏதுவான கிரியை நமக்குள்ளாக என்ன இருக்கு. நம்ம திரும்ப வாசிப்போமே, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை
தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆமென் ஹல்லேலூயா. ஏதாமா உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய என்னது? ஆத்மா. அப்போ கிரியையில இருக்கும் பொழுதுதான் அதோட பலனை நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கிரியை இல்லைன்னா கிரியை இல்லாத விசுவாசம் என்னதான்? செத்ததா இருக்கிறதா. தேவ ஜனமாகிய நாம் கிரியையில வெளிப்படுத்த நம்ம ஆரம்பிக்கணும். நம்முடைய நடக்கையில, நம்ம சொல்லுல, நம்ம பேச்சில், இது எல்லாத்துலயும் நமக்குள்ள விசுவாசம் இருப்பது வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நம்ம விசுவாசித்து பெற்றிருப்போம், ஒரு சில காரியங்களை நம்ம விசுவாசித்து அதை நம்ம என்ன பண்ணிருப்போம்? அடைந்திருப்போம். ஆனா இன்னொரு புதிய காரியம், இன்னொரு புதிய தேவை வரும் பொழுது அந்த இடத்துல நம்ம கிட்ட என்ன இருக்காது? விசுவாசம். விசுவாசத்தின் கிரியை இருக்காது. விசுவாசத்தின் கிரியை இருக்காது. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு விசுவாசத்தினாலதான் கிடைச்சிச்சு. ஆனா அவனுடைய கிரியை எங்க வெளிப்பட்டுச்சு? பலிபீடத்துல வெளிப்பட்டுச்சு. அப்படித்தானே? ஆமா. நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமும் ஈசாக்கும் பலியிடப்பட்டு போகும்போது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆமா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்களேன். அவங்க போற பலிக்கான ஆடுங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? கிரியை இருக்கிறது என்ன தெரியுமா? தேவன் பார்த்துக் கொள்வார் என்பது. ஆமென் ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த மலை மேல அவன் நடந்து 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 போயிட்டு இருக்கும் பொழுதே முன்பதாகவே அங்க ஒரு ஆட்டை வைத்திருக்கிறார் என்று தெரியல. பட் அவனுடைய கிரியைக்கு பலன் அங்க கிடைக்கப்பட்டது. ஆமென் ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது சற்று அப்படியே நடந்து போகிற மாதிரி, அப்படியே பேச்சுவாக்கில் இருக்கிறதெல்லாம் இல்லைங்க. அது நம்முடைய கிரியையில வெளிப்பட வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே இந்த கிரியையில வெளிப்படவில்லை என்றால் நம்ம பின்வாங்கி போய்விடுவோம். எப்படி போயிடுவோம்? ஆமா, பின்மாற்றம் வெறும் பேதுருக்கு தான் வரும்னு நினைக்காதீங்க. பேதுரு கூட நம்ம பின்வாரி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிதானே? ஏன்? பேதுரு கூடயே இருந்து நிறைய அற்புதங்களை பார்த்தே பின்வாங்கி போறான். நம்ம கூடயே இருந்து அற்புதங்கள் சிலது பெற்று கொண்டிருக்கோம். ஆனா பேதுரு அளவுக்கு நேருக்கு நேரு பார்த்ததில்ல. ஆனா அவனே என்ன பண்றான்? சில நேரங்கள்ல சில அந்த சிச்சுவேஷன்ல அவன் பின்வாங்கி போனதை பார்க்கிறோம். ஆனா நம்ம கிரியையில இந்த கடைசி நாட்களில் காண்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம சொந்தங்கள் மத்தியில கிரியையில காண்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம கிறிஸ்துவனா இருக்கிறதுல ரொம்ப டஃப். ஏன் அப்படின்னா, நம்ம உலகத்துல சொந்தங்கள் மத்தியில நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்முடைய விருப்பு வெறுப்புகளை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆண்டவருக்காக போகிற பாதையில அநேக காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த கிரியை நம்ம காண்பிக்கும் பொழுது நம்ம மேல அநேக அடிகள் விலகும், அநேக தூஷணமான பேச்சுகள் வரும், அநேக தேவையில்லாத வார்த்தைகள் பேசப்படும். இருந்தாலும் இதை பெற்றுக்கொண்டு அமைதியா கிரியையில ஆண்டவருக்கு நேராய் நடக்கிற அந்த விசுவாச பாதை இருக்கு பாத்தீங்களா, அதற்கான பலனை நீங்க பார்ப்பீங்க. ஆமென் ஹல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டங்க. இந்த உலகத்துல அது ரொம்ப கஷ்டம். ஆமென் ஹல்லேலூயா. சில நேரத்துல நான் இந்த வாரத்துல நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல கூட அந்த சாட்சி சொன்னேன். அவங்களோட மகளுக்கும் ஒரு அற்புதம் நடந்துச்சு. எப்படி அப்படின்னா, அவங்க ஐபால் வெளியே வந்துருச்சு. ஒரு யூஜி முடிச்சு பிஜி போக முன்னாடி அவங்க கண் இது ஐபால் வெளியே வந்துருச்சு. 16 நாள் பெட்ல இருக்காங்க. 16 நாள் பெட்ல இருக்கும் பொழுது டாக்டர்ஸ் எல்லாம் என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு அற்புதம் அங்க நடக்குது. அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன வராது? நல்ல ஞாபக சக்தி எல்லாம் இருக்காது. அதனால இனி இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? படிக்க கூடாது அப்படின்ட்டு. ஆனா அதற்கப்புறம் அவங்க படித்தார்கள், MBA முடித்தார்கள், அரியர் இல்லாம முடித்தார்கள். அதுக்கப்புறம் வேலைக்கு சென்றார்கள். இப்போ ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அது மற்றவர்கள் வைத்த விசுவாசத்துல கிடைத்த ஒரு அற்புதம். ஏன்னா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. இந்த கண்ணு வெளியே இருந்துச்சா என்ன ஒண்ணும் தெரியாது. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. பிரெக்னெண்டா இருக்கும்போது ட்வின்ஸ் தெரிஞ்சு போச்சு. வயிற்றுல ட்வின்ஸ் தெரிஞ்சு போச்சு. 9ஆம் மாசத்துல அவங்க சர்ச்சுக்கு மேல் மாடியில ஏற போகும்போது ஒரு போட்டோ பார்த்தாங்களாம். ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிற போட்டோ பார்த்தாங்களாம். இயேசுவே, இப்படி எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்குமே நினைச்சாங்களாம். அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப் ஏறி சர்ச்சுக்குள்ள என்டர் ஆகும்போது இருதயத்துல ஒரு சின்ன என்னது ஒரு ஜெப மாதிரியான ஒரு விசுவாசம் வச்சுங்களேன். எப்படி அப்படி இருந்தா ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்தார். ஒரு பையன் ஒரு பெண் ட்வின்ஸ்லயே ஒரு பெண் புள்ள ஒரு பையன் கொடுத்தார். சரி, இப்போ
அடுத்தது இன்னொரு பிள்ளைய அவங்க கணவருக்கு என்ன ஆசையா, இன்னொரு பிள்ளை, எனக்கு 3 பிள்ளை இருக்கணும்னு ஆசை அப்படின்னு. ஆனா அப்போ அவங்க சொல்றாங்களாம், அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, அந்த விசுவாசம் அப்ப செத்து போச்சு, அந்த தைரியம் எனக்கு இல்லை. ஏன் அப்படின்னா நான் ஏஜ் ஃபேக்டர் ஒரு பெரியதா பார்த்தேன், என்னோட சரீர சூழ்நிலையை பெரியதா பார்த்தேன், இப்படிதானே பார்த்தேனே ஒழிய இதன் மத்தியிலையும் கர்த்தர் என்ன நடத்துவாரு, கர்த்தர் எனக்கு இதை செய்தவர் இன்னும் செய்வாருங்கிற நம்பிக்கை விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான். உங்ககிட்ட எல்லாம் சாட்சி கேட்டோன்னா நிறைய சாட்சிகள் இருக்கும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா நிறைய சாட்சிகள் இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க கடந்து போகிற சிச்சுவேஷன், இன்னைக்கு நீங்க நடந்து போற சிச்சுவேஷன்ல வருகிற தேவை, வருகிற போராட்டம், வருகிற பிரச்சனையில உங்க கிரியையை எப்படி வெளிப்படுகிறது? தேவனை மாத்திரம் சார்ந்து இருக்கிறதா? தேவனை மாத்திரம் தான் சார்ந்து இருக்கிறதா? ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5:8 எடுத்து வாசிங்களே. எப்படியெல்லாம் விசுவாச கிரியை வெளிப்படுத்தணும் அப்படின்னு 1 தெசலோனிக்கேயர் 5:8 எடுத்து வாசிங்களேன். ம் 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் வாசிங்களேன். ம் 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 போதுமானது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எதை தரித்து கொள்ளுமா? விசுவாசம் என்னும், விசுவாசம் அன்பு என்னும் மார்க்க அவசத்தையும் ரட்சிப்பு நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்மளோட கிரியையில விசுவாசம் ரொம்ப அவசியம். இது நம்ம எப்பயுமே என்ன பண்ணிருக்கணும், எப்படி அணிந்து கொண்டிருக்கணும். ஒரு பிரஸ்ட் பிளேட் அப்படிங்கிறது என்னது? ஒரு போர் வீரனுக்கு அந்த பிரஸ்ட் பிளேட் அப்படிங்கிறது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் NSG கமாண்டோஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் ஹெல்மெட் அப்படி இப்படின்னு போட்டாலும் அவங்களுக்கு அதிகமான பாதுகாப்பு எங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கீழே வரைக்கும் அந்த புல்லட் ப்ரூஃப் இது வந்து இங்கே தான் போடுவாங்க. ஏன் அப்படின்னா மற்ற இடத்துல தான் அடிபட்டா கூட கொஞ்ச நேரம் உயிர் இருக்கும், இருதயத்தில் அடிபட்டா உயிர்னு சொல்லி இந்த இடத்துக்கு மாத்திரம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லைஃப் ஜாக்கெட் மாதிரி அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை போட்டுக்குவாங்க. அதே போல நம்மளோட கிரியையில நம்ம காண்பிக்க வேண்டும் என்றால் விசுவாசம் நம்ம தரித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்க அப்படிதான் சொல்லியிருக்கு, பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும், ஆமென், ஹல்லேலூயா, விசுவாசம் அன்பு என்னும் மார்க்க. அப்படின்னா நம்ம இதை வெளிப்படுத்தும் பொழுதுதான், விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுதுதான், அன்பை வெளிப்படுத்தும் போதுதான் நமக்குள்ள இருந்து இந்த 2 கிரியும் என்ன ஆகுது, செயல்படுதுன்னு அர்த்தம். இது இல்லாம நான் அன்பா இருக்கிறேன், நான் விசுவாசமா இருக்கிறேன் என்று வாயில சொல்றதுனால இல்ல, இது வெளிப்படுத்துவதன் மூலியமா தான் இந்த கிரியை வெளிப்படுதுன்னு நான் சொல்றேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவலா இருக்கிறோம். நிறைய இடத்துல சின்ன சின்ன விஷயத்துல விசுவாசத்தை வேணா காத்திருக்கிறோம், ஆனா அன்புல மங்கி போய் இருக்கிறோம், அன்புல குறைந்து போய் இருக்கிறோம். கிறிஸ்துவலா இருக்கிற நாம அன்புல ரொம்ப பின்தங்கி போய் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வேலை, நம்ம விருப்பு வெறுப்பு, நம்ம தேவை, இதுல ஓடுறதே நம்மளுக்கு என்னவா இருக்கு, நேரம் சரியா இருக்கு. அந்நாட்களிலே அப்படி சுயநலத்தோடு ஒருவேளை மிஷினரிகள் இங்க வந்திருந்தாலோ, சுயநலத்தோடு ஆங்கிலேயர்கள் இருந்திருந்தாங்களோ, நம்மளுக்கு இந்த சுவிசேஷம் இந்த இந்திய தேசத்துல சீக்கிரம் கிடைச்சிருக்காது. அவங்க எல்லா விருப்பு வெறுப்பை எல்லாம் விட்டுட்டு இந்த இந்திய தேச மக்களையும் இந்த தமிழ்நாட்டு மக்களையும் நேசித்ததுனால எல்லா பாடுகளையும் சகித்து ஒரே ஒரு ஆயுதம் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு, அந்த அன்பு நிமித்தமாக இங்க தேவனுக்காக கிரியையில வெளிப்படுத்தினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி வந்தாங்கல்ல, நிறைய மிஷனரியோட ஸ்டோரிஸ் பாருங்களேன். அவர்களுக்கு நேராக பிரச்சனைகள், போராட்டங்கள் என்னென்னமோ வந்த பொழுதும் அவங்க கிரியையினால என்ன பண்ணாங்க தெரியுமா, விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க, அன்பை வெளிப்படுத்தினாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அதே போலதான் விசுவாசத்தையும் அன்பையும் கிரியையில வெளிப்படுத்த நம்ம என்ன பண்ணுவோம், பிரயாசப்படுவோம். ஹல்லேலூயா. நீ சண்டைக்காரன் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது, நீ கோவக்காரன் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது, நீ ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படி இருந்தவனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மாற்றிட்டார். இப்படி ஒரு வார்த்தை கேட்கறது உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு இந்த நாட்களில். ஒருவேளை அன்னைக்கு யாரோ சொன்னாங்க என்னை பத்தி, தேவி ரொம்ப மாறிட்டான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு. உடனே யாரோ சிரிச்சாங்க, இங்க நீ யாருன்னு தெரியல. அப்போ என்ன அப்படின்னா
எனக்கு இருந்த கோவத்தை காட்டிலும் இப்ப நான் மாறி இருக்கேன், இது பத்தாது. இன்னைக்கு நீங்க இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அப்படியே நீங்க பின்னோக்கி போனீங்க அப்படின்னா உங்களுடைய கேரக்டர்ல என்ன பண்ணிருக்கீங்க, நிறைய மாற்றி இருக்கீங்க, அதை கிரியையில வெளிப்படுத்திருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இன்னும் பத்தாது, இன்னும் பத்தாது, இன்னும் வெளிப்படுத்தணும். அருமையான ஒரு சாட்சி கேட்டோம்ல, அந்த அந்த போதகர் இறந்தப்போ எப்படி என்னது கிராம் ஸ்டெயின்ஸோட மனைவி என்ன சொன்னாங்களோ அதே போல் அது ரெண்டையும் ஸ்டேட்டஸாக போட்டிருந்தாங்க. அப்படிதானே? கிராம் ஸ்டெயின்ஸ் என்ன சொன்னாங்க, மனைவி என்ன சொன்னாங்க, நான் அவங்கள மன்னிக்கிறேன். அது கொலையோ அது ஆக்சிடென்ட்டோ என்னன்னு தெரியாது. ஆனால் கிரகாம் ஸ்டெயின்ஸ் இது கொலை, ஆனால் இது கொலையோ என்னன்னு தெரியலனா என்ன, நம்ம ஆண்டோட அன்பை வெளிப்படுத்த ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நம்ம என்ன பண்ணிப்பட்டிருக்கோம், இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதில் அவங்க என்ன வெளிப்படுத்தினாங்கன்னா கிரியை வெளிப்படுத்துறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகளா இருக்கிற நாம கிரியையில ஆண்டவரை வெளிப்படுத்தி நம்ம காண்பிப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஸ்டேட்டஸ் தான் நிறைய போன்ல, கிட்டத்தட்ட நானே ஒரு 10 ஸ்டேட்டஸ் அந்த அம்மா பேசுனதை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட மிஷன் முடிஞ்சிச்சுன்னு சொல்றேன். யாரு அவர் எதற்காக ஊழியனாக அழைக்கப்பட்டாரோ அது அவருடைய மரணத்துல மகிமையாய் வெளிப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல புருஷனை இழந்துட்டாங்க தான், ஆனா யார் மகிமைப்பட்டார்? எது நிமித்தமாக? அன்பின் நிமித்தமாக, அன்பின் கிரியை நிமித்தமாக. யார் மகிமைப்பட்டார்? தேவன் தான் மகிமைப்பட்டார். ஏன் ஸ்டேட்டஸ் வச்சீங்க? ஏன் எல்லாரும் அந்த ஸ்டேட்டஸ் எடுத்து நீங்க வச்சீங்க அப்படின்னா தேவ நாம மகிமைக்காக. ஹல்லேலூயா. அவருடைய வாயின் வார்த்தையினால தேவ நாம மகிமைப்பட்டது. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம விசுவாசத்தின் மூலியமாகவும் நம்ம கிரியையின் மூலியமாகவும் தேவ நாம மகிமைக்கென்று நம்ம நின்று பழகுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுதுதான் அதுல இருக்கிற பெரிய ஒரு சோதனையே என்னது? சோதனையில நிற்பது தான். ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3:2 எடுத்து வாசிப்போமே. 3:2. போதும். என்ன சொல்றாரு? விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே, எங்ககிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் எனக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்றேன் இங்க இருந்துட்டு, திருப்பியும் விசுவாசம் எல்லா இடத்துலயும் இல்லையே. ஆமா, நம்ம இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லா இடத்துலயும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் இல்ல. ஆனா அதுக்கு அடுத்த வசனம் எப்படியா இருக்கிறது? கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீவன் என்று விலக்கி காத்துக்கொள்வார். நம்ம எல்லாத்துக்கிட்டையும் நம்ம விசுவாச ஓட்ட பாதையில எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா நின்னோம். ஆனா டெஸ்ட்னு ஒரு சோதனைன்னு வரும்பொழுது அந்த இடத்துல இருக்கு பாருங்க ஒரு டஃபஸ்ட் ஃபைட். தேவன் நம் விசுவாசத்தை சோதித்து பார்ப்பார். ஆபிரகாமுக்கு சோதித்து பார்த்தார். ஏன்? கொடுத்தது நான், கேட்கறது ஆண்டவர் தான், அதனால சோதித்து பார்த்தார். சோதித்து பார்த்ததுல ஜெயித்தனாலதான் அவன் யாரு? விசுவாசத்தின் தகப்பன். ஆண்டவர் ஒருவனுக்கு ஒரு பேர், அந்த வேதத்துல ஒரு பேர் இருக்கிறனாவே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தாவீது என்னவா? இருதயத்துக்கு ஏற்றவனா. அப்போ ஆபிரகாம் என்னவா? ஆமா. யோபு என்னவா? உத்தமனும் சன்மார்க்கனும் ஆகிய யோபுவின் மேல். ஆமா. அப்ப ஆண்டவர் பேர்ல, ஆண்டவர் முன்னாடி யோபு பெற்றிருக்கிற பேர் என்ன? உத்தமன். உத்தமன். ஆமா. ஆனா இந்த விசுவாச பாதையில நம்ம என்ன பேர் எடுக்க போறோம்னு தெரியல. விசுவாச பாதையில நம்ம என்ன பேர் எடுக்க போறோம்னு தெரியல. ஏன் அப்படின்னா 1 பேதுரு 1:7 எடுத்து வாசிங்களேன். ஆமென், ஆமென். திரும்பி ஒரு வாசிங்களா. அழிந்து போகிற பொன் போதுமானது. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. பொன்னை காட்டிலும் விசுவாசம் விலையேற பெற்றதா. அப்படியா? இன்னைக்கு இங்க பொன்னை காட்டிலும் விசுவாசம் விலையேற பெற்றதா. ஆண்டவர் தான் சொல்றார்.
அதை காட்டிலும் வெளியேற பெற்றதா இருக்கிற விசுவாசம் அது சோதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா சோதிக்கப்படும் பொழுதுதான் என்ன இருக்கு, அதோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏற்கனவே இந்த வசனத்தை வைத்து நான் ஏற்கனவே ஒரு தடவை பேசின ஞாபகம், அது எப்ப ஞாபகம் இல்லை. பட் இந்த 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 வார்த்தையை கொண்டு நான் பேசுறேன். மீண்டுமாக அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பொன்னை சோதித்து அதை என்ன பண்ணுவாங்க, புடமிட்டு அதை நல்ல ஒரு ஆர்னமெண்டா கொண்டு வர முடியும். டைரக்டா மண்ணில இருந்து கிடைக்கிற கோல்டை வச்சு யூஸ் பண்ண முடியுமா? அப்படி யாரா பார்த்துருக்கீங்களா? நான் டிவியில பார்த்துருக்கேன். அது தூள் தூளா இருக்கும். அப்படி தண்ணியில் எடுத்து ஜலிச்சு 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 எத்தனையோ தடவை தண்ணியில ஜலிச்சு எத்தனோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் கோல்டை அவங்க அப்படி ஒதுக்கி வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா மண்ணு மாதிரி இருக்கு, இந்த மண்ணா மாதிரி இருக்கு. ஆமா. ஆனா இங்கே வசனம் இப்படியாக சொல்லுது, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் வெளியேற பெற்றதா விசுவாசம் சோதிக்கப்படுமா. இன்னைக்கு நம்ம விசுவாசி தான், நம்ம விசுவாசம் வைத்திருக்கிறோம் தான். ஆனா இந்த விசுவாசம் சோதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. சோதிக்கப்படும் விசுவாசம். ஆனா சோதிக்கப்படும் பொழுது ஹல்லேலூயா, சோதனை வேலையில இது இப்ப நம்ம வாழ்க்கையில சோதனை பாதை வரும். அதுல வரும் கேள்விக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, பதில் சொல்லவே முடியாது. நம்ம ஈஸியா சொல்லிட்டோம்ல. ஆபிரகாம் ஈசாக்கு குறித்து சொல்லும் பொழுது, ஆபிரகாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது, அப்பா எல்லாமே இருக்கு, விறகெல்லாம் இருக்கு, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க, அவனோட இருதயம் எப்படி உடஞ்சிருக்கும்ல. இப்போ என் பிள்ளைய நான் கூட்டிட்டு போறேன், பலி செலுத்த கூட்டிட்டு போறேன். அவன் சும்மா வந்துட்டே இருக்கான் என் கூட. டேடி எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க போல இருக்குன்னு பைக்கில் என் கூட வந்துட்டான். வந்துட்டு இவனை பலி செலுத்த போறேன்னு வச்சுங்களேன். கொண்டு போய் பலி செலுத்துறதுக்கான மலை ஏற போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டேன், வெறும் இவனையும் நானும் மட்டும் கை பிடிச்சிட்டு போறோம். அவனுக்கு நல்லா தெரியுது நான் பலி செலுத்த தான் போறேன். நார்மலா பலி எப்படி செலுத்துவாங்கன்னா ஆட்டை வைத்து புறா வைத்து அப்படி பலி செலுத்துவாங்க. திடீர்னு சேன என்ன பார்த்து, டாடி எல்லாம் இருக்கு ஆனா என்ன இல்லை, ஆட்டுக்குட்டி எங்க, என் இருதயம் எப்படி உடையும் இல்லை. ஒரு சொந்த புல்ல, பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு புல்ல அப்படியே ஆபிரகாம் இருக்கிற இடத்துல நின்று கேட்டு பாருங்க. அதுதான் ஆண்டவர் சோதிக்கிற பாதை. உங்க விசுவாசம் இப்படியா சோதிக்கப்படும். ஆனா அந்த சோதனை பாதையில எழும்புகிற கேள்விக்கு பதில் இல்லை. ஆனா ஒரே பதில் தான் இருக்கு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாமுக்கு வேற என்ன சொல்ல முடியும்? ஆபிரகாமுக்கு வேற என்ன சொல்ல முடியும்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு நீங்களும் நானும் போகிற சோதனையின் பாதையில ஒரே பதில் தான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பாஸ்டர் பார்த்துக் கொள்வார் இல்லை, பாஸ்டம்மா பார்த்துக் கொள்வார் இல்லை, நாங்க சபையாய் விசுவாசிகளாய் பார்த்துக் கொள்வோம் இல்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா சோதிக்கிறது நம்மளை இன்னும் ப்ரெஷியஸ் ஆக்கும்படியாக. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது அக்கினினாலே பொண்ணு என்ன பண்ணுமா, சோதிக்கப்படுமா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினினாலே சோதிக்கப்படும் பொழுதுதான் அந்த பொண்ணுக்கு என்ன, அது வேல்யூ ஜாஸ்தி. ஆனா அந்த அக்கினிய அந்த பொண்ணை எதுல போடுவாங்க? ஆமா, அது பர்பஸா யாரோ ஒரு நாள போடப்பட்ட ஒரு பொன். இப்ப நான் தான் ஒரு சிற்ப ஆசாரின்னு வச்சுங்களேன், ஒரு கோல்டு செய்யற ஒரு ஆளுன்னு வச்சுங்களேன். அந்த பொண்ணை எடுத்து நான் பர்பஸா அக்கினியில போடுவேன். எப்படி? நான் வேணும்னே அக்கினியில போடுவேன். எதுக்கு? அந்த பொன் சுத்தமாகப்படுவதற்காக, அந்த பொன் விலையேற பெற்றதாய் மாறுவதற்காக, அந்த பொன் மற்றவர்களுக்கு முன்பதாக கனம் பெற்றதாய் காணப்படுவது. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய வாழ்க்கை பர்பஸா ஆண்டவர்னால அக்னியில போடப்படும். பர்பஸ் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களை அக்னியில போடுவார். ரெண்டாவது, எல்லா நெருப்புலையும் அந்த ஆசாரி என்ன பண்ண மாட்டாரு? அந்த பொண்ணு தூக்கி போட மாட்டார். அதற்குன்னு நியமிக்கப்பட்ட, நீங்க பார்த்துருக்கலாம், இப்போ நீங்க மார்க்கெட்ல போனீங்கன்னா இந்த வெள்ளிய கிளீன் பண்ற ஆளுன்னு ஒரு இவ்வளவு பெரிய குழவை மாதிரி தான் இருக்கும். அதுலதான் என்ன பண்ணுவாங்க, அந்த வெள்ளி கொலுசெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. அதே போல நெருப்பு எரியறதும் பெரிய இதா இருக்காது, ஒரு சின்ன இதுலதான் நெருப்பை எரிய வச்சு அதுலதான் அந்த பொண்ணை வச்சு என்ன பண்ணுவாங்க, அது திரும்பவும் ஒருவேளை உடஞ்சிருந்தாவோ ஊக்கு மாறி இருந்தாவோ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சரி பண்ணி தருவாங்க. அப்போ நீங்க கொண்டு போய் தங்கத்தை கொடுத்தா எல்லா அக்னியிலையும் நிறைய நெருப்பு எரியுது, அதுல தூக்கி உள்ள போட்டுட்டு கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து நம்ம
அதற்குன்னு ஒரு இடம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதே போலதான் எல்லா இடத்துலயும் உங்களை தூக்கி போட்டுற மாட்டாரு. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு பாதையை நியமிச்சு வச்சிருப்பார்ல, அந்த பாதையில தான் தூக்கி போடுவார். அந்த பாதையில தான் உங்களுக்கு சோதனை. ஆண்டவருக்கு தெரியும் உங்க திராணி என்னன்னு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும் உங்களோட வலி எவ்வளோன்னு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. யோபுக்கு வந்த சோதனை போலவே எல்லாருக்கும் வந்தா நம்ம நிக்க மாட்டோம், அப்படிதானே? யோபுவை சோதித்த விதம் வேற, ஆபிரகாமை சோதித்த விதம் வேற. இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில வேதத்துல ஆண்டவர் சோதனை பாதைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமாங்களா? அதுல நடத்தின பாதையே வித்தியாசமானது. யோபுக்கு வந்த சோதனையே நமக்கு வந்திருந்தா நம்ம என்னைக்கு என்ன இருப்போம்? மண்ணோட மண்ணா போயிருப்போம். ஆனா யோபுக்கு வந்த சோதனை யாக்கோபுக்கு வந்திருந்தா, இல்ல யோபுக்கு வந்த சோதனை ஆபிரகாமுக்கு வந்திருந்தா, ஆபிரகாம் விசுவாசத்தினால பிள்ளையை பெற்றனால அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஒருவேளை இன்னைக்கு நான் கழுத்தெடுத்து வெட்டினாலும் ஆண்டவர் திருப்பி ஒட்ட வச்சு பிள்ளைய கொடுப்பாரு, இல்ல இன்னும் 10 பிள்ளை எனக்கு தருவார் அப்படின்னு. ஏன்? ஏற்கனவே பார்த்துட்டான். செத்து போன கருவுல இருந்து ஒரு உயிர் பெற்ற ஒரு பிள்ளைய கொடுத்துட்டாரு. அது நிமித்தமா இன்னும் அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? கொஞ்சம் விசுவாசம் இருந்துச்சு. அதுல கொஞ்சம் கிரியை காண்பிக்கும் பொழுது அதுல ஜெயித்தான். ஆனா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். உங்க விசுவாச ஓட்டத்துல எல்லாத்துக்கும் ஈக்குவலான பாதை கிடையாது. நான் இன்னைக்கு ஒரு சாட்சி சொல்லுவேன், அதே போலதான் நீங்க சாட்சி சொல்ல மாட்டீங்க. நான் அடித்து சொல்றேன், உங்க விசுவாச ஓட்ட பாதை வேற, என்னோட விசுவாச ஓட்ட பாதை வேற. ஆனா ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையில தான் நம்மளை சோதிப்பார். அதற்குன்னு நியமிக்கப்பட்ட அக்கினி, அதற்குன்னு நியமிக்கப்பட்ட பாதை. ஆனா இது பாதை எல்லாத்துக்கும் வித்தியாசம். ஏன் அப்படின்னா உங்க வேல்யூ ஆண்டவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, இல்ல உலக மனுஷனுக்கு தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பொண்ணோட வேல்யூ போடப்பட்டவருக்கு தான் தெரியும். இதுல போட்டு இவ்வளவு சூட்ல இவ்வளவு நேரத்துல எடுத்தாதான் இது கரெக்டா வரும், இல்லைன்னா என்ன ஆயிரும்? உருகி உள்ள போயிரும். அப்போ எல்லா பொண்ணுலையும் தூக்கி போட மாட்டாரு. அதற்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த 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 தகுதியான அந்த நெருப்புல நம்மள என்ன பண்ணுவாரு? போட்டு எடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தூக்கி போட்ட பொண்ணு மேலதான் அவரோட கண்ணு இருக்கும். ஹல்லேலூயா. சுத்தில எவ்வளவோ தங்கம் இருக்கலாம், சுத்தில எவ்வளவோ நகை இருக்கலாம். ஆனா போடப்பட்டவருடைய கண்கள் எது மேல இருக்குமா? தூக்கி போடப்பட்ட பொண்ணின் மேல இருக்குமா? இன்னைக்கு போட்டவர் ஆண்டவர் அண்ணா, கண்ணு உங்க மேலதான் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தூக்கி போட்டிருக்காரு. ஒருவேளை நெருப்பு பாதையில, அந்த அக்கினி பாதையில தூக்கி போட்டிருக்காருன்னா கண்ணு உங்க மேலதான் இருக்கு. நீங்க நினைச்சுக்கலாம் கண்ணு இல்லையோ, என்னைய பார்க்காம இருக்கிறாரோ, இல்ல இந்த பாதை ஏன் இல்ல, தூக்கி போட்டது அவர்னா பார்வையும் அந்த பொண்ணு மேலதான் இருக்குமே வெளியே, வெளியில இருக்கிற பொண்ணு மேல இருக்காது, இந்த பக்கம் இருக்கிற பொண்ணு மேல இருக்காது. தூக்கி போடப்பட்ட அந்த பொண்ணு மேலதான் கர்த்தருடைய கண்கள் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அது புடமிட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது, அது விலையேற பெற்றதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த பொண்ணு நார்மலா போகலங்க, அது விசுவாசத்தின் அந்த பாதையில, அந்த அக்கினியின் பாதையில அது புடமிட்டு கொண்டிருக்கிறது. எதுக்கு அப்படின்னா அதோட ஃபைனல் என்ன அப்படின்னா விலையேற பெற்ற அழகான ஒரு ஆர்னமெண்ட், விலையேற பெற்ற அழகான ஒரு நகை, ஒரு மோதிரம், ஒரு செயின், எப்படியாவனா இருக்கலாம். ஆனா அது விலையேற பெற்றதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிறதா? உங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிறதா? சத்தியமா சொல்றேன், ஒரு நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில அவர் பார்க்கிற விஷன் வேற, அது விலையேற பெற்றதாய் பார்க்கிறார். ஏன் அப்படின்னா அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க ஹல்லேலூயா என்று. ஆமென், ஹல்லேலூயா. என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று. பாதையை நியமித்தவர் அவர் என்றால் கண்களும் அவர் என் மேலதான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நம்பிக்கை சொல்லலாம், என்ன பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பாடல் இருக்குல்ல, அழகான கண்கள் என்னை கண்டதாலே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாங்க, அவருடைய அழகான கண்கள் நம்மளை நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறது, கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்புல அந்த பொண்ணை தூக்கி போட்ட அந்த அந்த ஆசாரி என்ன பண்ணிருப்பாரு? அதுலயே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அது மாத்திரமல்ல, அவர் கையில ஒண்ணு இருக்கும். என்னது? அந்த பொண்ணை திருப்பி போடுறதுக்குன்னு ஒரு இடுக்கி மாதிரி ஒண்ணு இருக்கும், கம்பு மாதிரி இருக்கும், கம்பி மாதிரி இருக்கும். ஆமா, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த இடுக்கி என்ன தெரியுமா? கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. கிருபைங்கிற ஒரு இடுக்கியில அவரோட கையில அப்படி பிடிச்சு வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கிருபை இல்லைன்னா நான் இல்லை,
கிருபை இல்லைன்னா நீங்க இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கும் அந்த சோதனையின் பாதையில, அந்த வேதனையின் பாதையில, அந்த விசுவாச சோதனை பாதையில இன்னைக்கும் நம்ம எரியாம அது வேஸ்ட் ஆகாம நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அந்த கிருபை என்கிற அந்த 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 இடுக்கி அவர் கையில இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கிருபை என்கிற அந்த ஆயுதம் அவர் கையில இருக்கு. நீங்களும் நான் அந்த கிருபையை இழந்து விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவ கிருபையை இழந்து போகிற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு அபாத்திரமான நிலைமை யாருக்கு வரக்கூடாது. அந்த கிருபை ரொம்ப பெருசுங்க. ஆண்டவர் நம்மளுக்குன்னு வைத்திருக்கிற கிருபை ரொம்ப பெருசுங்க. அதை இழந்து விடக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த கிருபையை காத்து கொள்ளும்படியாக, அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக ரொம்ப ஜாக்கிரதையா ஓடணும். ஹல்லேலூயா. அவர் அந்த கண் அதுல இருந்தாலும் கிருபை என்கிற அந்த அந்த வெளியேற பெற்றதை வச்சு நம்மளை பிடிச்சி வச்சிருக்கிறாருங்க. யோபோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் இழந்து போச்சு, எல்லாம் இழந்து போச்சு. மனைவி சொல்றான், இப்படி இருக்கு தூஷித்து ஜீவனை விடும். அவனோட முந்தின நிலைமையை பாருங்களேன். நல்ல குடும்பம், 10 பிள்ளைங்க, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, உத்தமன், சன்மார்க்கம், அவனுக்குள்ள சர்டிபிகேட். ஆனா சோதனை பாதையில அவனோட நிலைமை எப்படி தெரியுமா? ஓட்டெடுத்து சுரண்டி கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கு. அவன் கையால கூட சொறைய முடியலையா, ஓட்டெடுத்து சுரிஞ்சிட்டு இருக்கானா. எவ்வளவு பரிதாபத்துக்குரிய நிலைமை, எவ்வளவு பரிதாபத்துக்குரிய நிலைமை. இன்னைக்கு ஒருவேளை அப்படியேப்பட்ட நிலைமையில உங்களை பார்க்குறாங்களா, தேவன் அனுமதித்திருக்கிற பாதையா இருந்தா ஃபைனல் அது ரெட்டிப்பா ஆண்டவர் தருவார். வர்ஷிப்லயும் ஆண்டவர் நிறைய பேசிட்டார், ரெட்டிப்பா தருவார், ரெட்டிப்பா தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க போகிற பாதை அது கர்த்தர் நியமித்திருக்கிற சோதனையின் பாதை என்றால் அதுல நீங்க நிலைத்திருக்கும் பொழுது, எவ்வளவு பேசுறேன் அப்படின்னா, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆனா அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. ஆனா அந்த விசுவாசம் என்ன பண்ணுதா? சோதிக்கப்படுதான். உங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்றால் நீங்க தைரியமா சொல்லுங்க, நான் வெளியேற பெற்ற பொன்னாய் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த பொண்ணு வாழ்நாள் முழுவதும் அந்த அந்த வக்கினிலேயே இருக்க போறது. எப்படி? அந்த பொண்ணு வாழ்நாள் ஃபுல்லா அந்த நெருப்புல இருக்க போறது இல்லை. அதற்குன்னு ஒரு காலம் இருக்குது. ஆமென், ஆமென். உங்களோட விசுவாச ஓட்ட பாதையில நீங்க வாழ்நாள் ஃபுல்லா இப்படியே இருக்க போறது இல்லை. நீங்க வாழ்நாள் ஃபுல்லா என்ன பண்ண போறது இல்ல, இந்த அக்கினியிலேயே இந்த அந்த பாடுகள் வழியிலேயே நீங்க போக போறது இல்ல. உங்களுக்குன்னு ஒரு டெலிவரன்ஸ் நேரம் வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது எவ்வளவு நேரம் தெரியாது, அந்த ஆசாரிக்கு தான் தெரியும். அந்த கையில இடுக்கில பிடிச்சிருக்காருல, அந்த அவருக்கு தான் தெரியும், நம்ம ஆண்டவருக்கு தான் தெரியும் எவ்வளவு நேரம் நீங்க அந்த பொண்ணுல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வந்த சோதனையில கத்தி ஓங்குற வரைக்கும் தான். ஆனா யோபுக்கு வந்த சோதனையில 41 அதிகாரமும் சோதனை தான். நண்பர்கள் வந்து அவனை இழிவாய் பேசி 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 அவனை காயப்படுத்துற அளவுக்கு உனக்கு சோதனை தான். கடைசியில் இவனால முடியாம இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினான் இருக்கு. ஆனா அதற்கு முன்பதாக நீங்க யோபுவை படிச்சு பார்க்கும்போது ரொம்ப குழப்பமா இருக்கும், யார் பேசுறான்னு இருக்கும். ஆனா அது அத்தனை அதிகாரங்களும் யோபுவை குறித்து என்னதான் பேசுறீங்க, இவன் என்ன செஞ்சானோ, இவன் என்னவா பாவம் செஞ்சானோ தெரியல. ஆண்டவர்கிட்ட என்ன வாங்கிட்டான்? சர்டிபிகேட். உத்தமனும் சன்மார்க்கனும் வாங்கின சர்டிபிகேட் அவன் கையில இருக்கு. ஆனா சுத்தி இருக்கவங்க என்ன பேசுனாங்க? அவங்க இஷ்டத்துக்கு பேசினாங்க. இவன் பாவம் செஞ்சிருப்பான், இவன் ஏதாவது செஞ்சிருப்பான், இவன் ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமா பண்ணிருப்பான், சரியா இருந்திருக்க மாட்டான் அப்படின்ட்டு. இல்ல, அது அவனோட சோதனை பாதை, அது ஆண்டவர் அவனுக்கு நியமித்த பாதை. ஆனா ஒரு அதிகாரம் 42வது அதிகாரம் நினைக்கிறேன், அதோட சரி எல்லாம் ரெட்டிப்பா கிடைச்சிச்சான். வாலிபர்களே நினைச்சிடாதீங்க அப்ப மனைவி ரெட்டிப்பா கிடைச்சிச்சான்னு. ஆமா, இல்ல அதுல தெளிவா இருக்கு. பிள்ளைகள் இருந்து எல்லாமே, ஏன்னா நாங்க இப்படியெல்லாம் யோசிச்சிருக்கோம், அதனால சொல்றேன். எல்லாத்தையும் ரெட்டிப்பா தந்தார். ஆமென். இழந்து போனதை எவ்வளவு அத்தனை ரெட்டிப்பா என்ன பண்ணாரு? ரெட்டிப்பா தந்தார். ஏன் அப்படின்னா அவன் நின்னாங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னாங்க. யோபு எப்படிங்க அந்த சோதனை பாதையில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியும்? எனக்கு சின்ன பிரச்சனை வந்தாவே அவர் இருக்காரா இல்லையா? அவர் இந்த ஊர்ல தான் இருக்காரா, இல்ல வெளியூருக்கு எங்கேயா போயிட்டாரா, இல்ல சொல்ற மாதிரி அவர் ஃபாரின் கடவுளோ, இப்ப ஃபாரின் போயிட்டாரு, கொஞ்சம் கிளைமேட் மாறினதுக்கு அப்புறம் தான் இங்க வருவாரோ அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணிடுவோம், நமக்கு நம்மளே என்ன பண்ணிடுவோம், சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா யோபு அவனுடைய விசுவாச ஓட்டத்தில் அவன் சொன்னது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற தேவன்.
நான் கல்லையோ மண்ணையோ வணங்கலைங்க. நான் வாயிலிருந்து திறக்கிற ஒரு வார்த்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உலகம் தெரியாது, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க மனசுல நினைக்கிறது அவர் அறிந்திருக்கிறார். உன் இருதயத்தின் வேண்டுதலை அறிந்திருக்கிறார், உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்துல வேண்டுதல் செஞ்சா கூட தெரியும்னா, அதை காட்டில் என்னன்னா உன் நினைவுகளை அறிந்திருக்கிறாராம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க நம்ம விசுவாச பிள்ளைகளை போல, விசுவாசத்துல தேறினவர்களை போல காட்டிக்கலாம். ஆனா உங்க இருதயத்துல என்ன நினைக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அந்த அக்கினி நிரந்தரம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவர் போடப்பட்டிருக்கிற அக்கினி பாதை அது நிரந்தரம் அல்ல. அது ஜஸ்ட் உங்களை எந்த அளவுக்கு சுத்திகரிக்கணுமோ, எந்த அளவுக்கு மோல்டு பண்ணுமோ அந்த அளவுக்கான அக்கினியின் பாதை தான். ஆமென், ஹல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் அக்கினியில இருக்க. உபாகமம் 8:15 எடுத்து வாசிங்களேன். உபாகமம் 8:15 எடுத்து ஒருவர் வாசிங்களேன். ஆமா, போதும். உன்னுடைய பின் நாட்களிலே நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சோதித்து. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க போகிற சோதனை பாதை இருக்குல்ல, இன்னைக்கு நீங்க கடந்து போகிற இந்த விசுவாச பரீட்சையின் பாதை இருக்குல்ல, உங்கள் பின் நாட்களிலே அது மகிமையாய் விளங்குவதற்காக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடைசியாக நான் சொல்றேன், போட்டவரே எடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அக்கினியில போட்டவர் தான் உங்களை தூக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த விசுவாச ஓட்டத்துல யார் உங்களை தூக்கி போட்டாரோ, இந்த விசுவாச ஓட்டத்துல யார் உங்களை அந்த பாதையில நியமிச்சிருக்காரோ அவர் தான் தூக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னா நான் அவனை உதைச்சிட்டு அவனை திருப்பி நான் தூக்க மாட்டேன். அவனை நான் உதைச்சதே காரணம் அவன் உழுகணும்னுக்காக. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க. இந்த விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது யார் அந்த பாதையில தூக்கி போட்டாரோ அவரே கரத்தை கொடுத்து தூக்கி எடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிகள் சொல்லுங்க, என்ன தூக்கி எடுக்க ஒருவர் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. என்னோட பாதையில நான் விழுந்து கிடக்கிறேன், சரி, நான் ஒண்ணுமில்லாம கிடக்கிறேன், சரி, எனக்கு இந்த வாழ்க்கையில என்னமே இல்லாத மாதிரி இருக்கு, சரி, ஆனா தூக்கி எடுக்கிறவர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அக்கினினாலே சோதிக்கப்பட்ட பொண்ணுக்கு வேல்யூ ஜாஸ்தி. இந்த விசுவாசத்துல சோதிக்கப்பட்டவர்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி. இன்னைக்கு எத்தனையோ பேர் கிருபையின் உபதேசத்தை பேசுறாங்க, செழிப்பின் உபதேசத்தை பேசுறாங்க. ஆனா அவங்களால நிற்க முடியாதுங்க. கிடைக்கிற வரைக்கும் நிற்பாங்க, கிடைக்காத போது சோர்ந்து போயிடுவாங்க. கொடுக்கிற வரைக்கும் எல்லாம் சந்தோஷமா இருக்கும், கொடுக்காம விசுவாச பாதையில சோதிக்கப்படும் பொழுது விழுந்து போயிடுவாங்க. ஆனா இதுல நின்று ஜெயிக்கிறவங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி. இந்த உலகத்துல யாருக்கு வேல்யூ ஜாஸ்தி தெரியுமா? இந்த அக்கினியின் பாதையில நடந்து இது எல்லா பாதையிலையும் ஜெயித்து கடைசியில தேவநாம மகிமைக்காக நிற்கிறோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனமே, நீங்க போகிற பாதை அக்கினி பாதையா இருக்கலாம், விசுவாச பரீட்சையின் பாதையா இருக்கலாம். நீங்க நில்லுங்க, நீங்க விசுவாசித்து நில்லுங்க. அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. நீங்க விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுதும் ஆண்டவருக்காக நில்லுங்க. உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை தூஷிக்கிற வார்த்தை வரக்கூடாது. உங்க வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை கூட ஏன் இந்த பாதையில வரக்கூடாது. அதை காட்டிலும் இந்த பாதையில தேவன் என்ன எனக்கு கற்பிக்க போகிறார், இந்த பாதையில என்ன ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார் என்பதை நீங்க ஒவ்வொரு நாள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாள் ஆண்டவர் டீச் பண்ணுவார். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ ஜாஸ்திங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் வேல்யூ ஜாஸ்தினா, நீங்களும் நானும் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, விலையேற பெற்ற ராஜாதி ராஜாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, விலையேற பெற்ற பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்ள நாங்க பாக்கியவான்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆக்கினைக்கு தப்பினவர்களாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஆக்கினை இல்லைங்க, இந்த தெய்வத்துக்குள்ள வந்தனால ஆக்கினைக்கு தப்பின்னு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கிருபைக்குள்ள வந்தனால நம்ம ஆக்கினைக்கு தப்பின்னு இருக்கிறோம். இதோட ஸ்லாக்கியம் என்ன? இந்த உலகத்துல போகிற பாதை, இந்த உலகத்துல போகிற கஷ்டத்தின் பாதையை ஆண்டவருக்காக சகிக்க முடியலன்னா இதை காட்டிலும் வேற என்னத்தை நம்ம செய்ய முடியும் ஆண்டவருக்காக? இந்த சத்தியத்தை நம்ம கையில கொண்டு வருவதற்கு அவர்கள் சகித்ததை விடவா நம்ம சகித்துட்டோம்? யாரு? வில்லியம் கேரியா மனைவி பைத்தியமா இருந்தாங்க. ஆமா, இந்த வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ண வில்லியம் கேரி மனைவி மென்டலி டிசார்டர், ஆனாலும் அவங்களை கட்டி வச்சுட்டு இந்த வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணாராம்.
என்ன ஆண்டவரே, உமக்காக தானே ஆண்டவர் இந்த இந்தியாக்குள்ள வந்தேன், இந்த இந்த வேதாகமத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி எத்தனையோ ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும் தானே வந்தேன், ஏன் என் மனைவிக்கு விடுதலை தரலன்னு என்ன கேட்டாரா? இல்லைங்க. ஆண்டோடைய பரீட்சையின் பாதையில அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அது எதுக்காவது இருக்கும் தெரியாது. போன வாரத்தில் அந்த சாட்சி சொன்னல, அந்த பாஸ்டர்மா இங்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா, அவள் கையும் காலும் இப்படி சூம்பி போய் வீங்கி போய் இருந்துச்சான். காலை தூக்கி கீழே வைக்க முடியாதான், ஒரு துணி போட்டா கூட வலிக்குமா. ஆனா ஒரு ஜெபத்துல போய் விடுதலை ஆகுறாங்க. ஆனா அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, குடும்பமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அவங்க அப்பா கிறிஸ்டியன், அவங்க அம்மா ஹிந்து. திடீர்னு பார்த்தா அந்த அந்த ஓட்டத்துல திடீர்னு அவங்க அம்மா பைத்தியம் ஆகுறாங்க. நைட்டு ஃபுல்லா ரூம் ஃபுல்லா ஓடுவாங்களாம். திடீர்னு இயேசு நாமத்தினால் அவங்க அம்மாவுக்கு அற்புதம் நடக்குது. சடனா ஒரு ஜெபம் நடக்குது, அவங்கள கூட்டிட்டு போறாங்க, அங்கேயும் அற்புதம் நடக்குது. இருந்தாலும் அந்த பாஸ்டர் சொன்னாரா, இந்த வேதனை இதோட முடியாது, உன் லைஃப் லாங்கா சில வேதனையின் பாதையில உனக்கு நியமிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஆபரேஷன் இப்படி ஆபரேஷன் அப்படி இப்படி அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் இங்க தங்க வந்தவங்க இங்க 3 மணி நேரம் முழங்கால் படிட்டு ஜெபிச்சாங்க. ஏன் தெரியுமா? அந்த கிருபை. அந்த கிருபை இல்லைன்னா நிக்க முடியாதுங்க. ஆண்டவர் சோதனை பாதையில தான் நடத்துறார். நம்மளை நடத்துற பாதை ஃபுல்லாவே சோதனை தான் இருக்கு. அதுக்காக ஆண்டவர் அவங்க விட்டுல, அந்த ஊழியத்தை அவங்க விட்டுடல. அவங்க சொன்ன அந்த சாட்சி நல்ல நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல சொன்னேன், இங்கேயும் சொன்ன அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த அவர்களுக்கு ஒரு தடவை பிரெக்னன்சியாயே என்னமோ ஓவரியில கரு தங்கிருச்சுன்னு சொன்னாங்க. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அது அவங்க கவனிக்கல, சும்மா வயிறு வலின்னு வயிறு ரொம்ப வீங்கிருச்சான். கடைசியில அட் எண்ட் ஸ்டேஜ்ல தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்களாம். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா ஃபுல்லா அந்த பஸ்ஸோ ரத்தமோ என்னமோ உள்ள இதாகி ஆப்ரேட் பண்ணணும். ஆப்ரேட் பண்றதுக்கு இன்ஜெக்ஷன் என்னமோ குத்துனா ரத்தம் அப்படி பீச்சிக்கிட்டு போதா, எவ்வளவு ரத்தனே தெரியல, எங்க இருந்து வருன்னே தெரியலையாம். எல்லாம் பதறிட்டாங்க. மூத்த டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. அவர் வந்து திட்டுறாராம். எல்லாம் உடம்புக்குள்ள தங்கிடுச்சு. அது அடுத்த மரணத்துக்கு ஏதுவா கொண்டு போயிருச்சு. திடீர்னு ஹாஸ்பிட்டல் போறாங்களாம். ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லையா, சாகர நிலைமை. அவங்க அந்த பாஸ்டர் வந்து சபைக்கு அஸ்திபாரம் போடுறேன், அதனால நான் என்ன பண்ண முடியாது, உங்க கூட ஹாஸ்பிட்டல் வர முடியாது, எனக்கு ஊழியம் முக்கியம், அந்த அஸ்திபாரம் போடுறதா முக்கியம் சொல்லி அவர் அங்க இருந்துட்டாராம். இருக்கும்போது திடீர்னு ஒரு நர்ஸ் வந்தாங்களாம் அவங்க ஹாஸ்பிட்டல்ல. திடீர்னு நர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். அவங்களுக்கு வென்ஃபிளான் போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றி என்னென்ன மருந்து கொடுக்கணுமோ கொடுக்க வச்சு எல்லாம் வாமிட்ல வெளியே வந்துச்சான். வாமிட்ல வெளியே வந்து எல்லாம் சரியாயிருச்சான். அப்போ அந்த நர்ஸோட பேரை பார்த்தாங்களாம். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போட்டிருப்பாங்கல்ல, அந்த நர்ஸோட பேர் வந்து தேவசேனையாம். சரி முடிஞ்சிச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சரியாயிட்டாங்க. சரியாகி வீட்டுக்கு போனோடனே அவங்க ஹஸ்பண்ட சொன்னாங்களாம், இந்த ஆப்ரேஷன் டைம்ல எனக்கு உதவி செய்த எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணணும், ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்களோ. ஐ திங்க் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், ஏதோ சுகாதார நிலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அந்த பேட்ச் எல்லாம் குத்திருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு, டாக்டருக்கு கொடுத்தாச்சு, அங்க இருந்து எல்லாத்துக்கும் நர்ஸுக்கும் கொடுத்தாச்சு. கடைசியா உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது ஒரு நர்ஸ் வந்தாங்கல்ல, அவங்க பேரை சொல்லி அவங்களையும் கூப்பிடுங்க, அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும், கிஃப்ட் கொடுக்கணும். அவங்க பேர் தேவசேனின்னு சொன்னாங்களாம். தேவசேனன்னு ஒருத்தங்க இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலன்னு சொன்னாங்களாம். அல்லேலூயா. இந்த சாட்சியை நானும் மர்சியக்காக தான் கேட்டுட்டு இருந்தோம். கிச்சன்ல இருந்து சொன்னாங்க, விசுவாச பாதையில் நிற்கிறவர்களுக்கு தேவன் தூதர்களை அனுப்பி உதவி செய்வார். எப்படி தூதன் வருவான்னு தெரியாது, எந்த ரூபத்துல தூதன் வருவான்னு தெரியாது. ஏற்கனவே இதே போல ஒரு தூதனுடைய சாட்சி நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு நாள் முடிஞ்சா நான் சொல்றேன். ஒரு சின்ன பையனோட ஜெபத்தை கூட ஆண்டவர் தூதனை அனுப்பி என்ன பண்றாரு, அவனுக்கான ஆறுதலை கொடுக்கிறார். உங்க விசுவாசம் பெருகும்படியா அந்த சாட்சி இப்ப நான் சொல்றேன். பாண்டிச்சேரியில் இருக்காங்க இன்னைக்கு. அவனுக்கு குழந்தை இருக்கு. அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு சண்டை. அதனால அம்மா வந்து அப்பா கிட்ட இருந்து சண்டை போட்டுட்டு 3 பிள்ளைகளை கொண்டு வந்து கோத்தகிரியில கொண்டு வந்து விட்டுட்டாங்க. பஸ் ஏத்தணும். அப்பெல்லாம் பயங்கர கூட்டம். எப்படி கொடைக்கானல் அதே போல தான் கோத்தகிரி. எப்பயாவது தான் பஸ் இருக்கும். ஜன்னல் வழியில தான் ஏறி சீட்டு போடுவாங்க. அப்படின்னு இருக்கும்போது இவங்க ஒரு தாய் 3 பிள்ளைகளை ஏத்துறது எப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் வந்தாராம், 3 பிள்ளைங்களும் ஜன்னலை ஏத்தி விட்டாராம். நன்றி சொல்றதுக்கு திரும்பின ஆள் காணமா, நன்றி சொல்றதுக்கு திரும்பின ஆளை காணாமா. சரி முடிஞ்சிச்சு, கொண்டு போய் விட்டாச்சு. விட்டவனே சாட்டர்டே விட்டுட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் சண்டே சர்ச் நடந்துட்டு இருக்கு. அந்த சின்ன பையன் அவன் என்ன பண்ணிருக்கான், சர்ச்சில் பாஸ்டர் சொல்லியிருக்காரு, நீங்க உங்க தேவைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. இந்த குட்டி பையன் என்ன பண்ணிருக்கானா, எங்க அம்மாவை பார்க்கணும், விட்டுட்டு போய் 2 நாள் தான் ஆச்சு, அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான்.
அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அழுது ஜோம் பண்ணியிருக்கான். அவனோட விசுவாசம் பாருங்க. அவர் பாஸ்டர் சொன்னாரு, அதற்கு நான் என்ன பண்றேன், ஜெபிக்கிறேன். ஜெபிச்சிருக்கான். ஜெபிச்சு வீட்டுக்கு வந்தோடனே திங்கக்கிழமை போஸ்ட்மேன் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. அந்த பையன் வெளியில விளாண்டு இருந்திருக்கான். போஸ்ட்மேன் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. லெட்டர் கொடுத்துட்டு, உனக்கு தான் தம்பி லெட்டர் அப்படின்ட்டு. உடனே அவன் இருக்கிற வீடு எங்க, பாட்டியோட வீடு. அவன் இருக்கிற வீடு பாட்டி வீடு. லெட்டர் யாருக்கு வந்திருக்கு, அந்த சின்ன பையனுக்கு. அந்த போஸ்ட்மேன் சொல்றாரா, உனக்கு தான் தம்பி லெட்டர் அப்படின்ட்டு. எனக்கா இருக்காது, பாட்டின்னு காத்திருக்கு. உனக்கு தான் சொல்லி அந்த போஸ்ட்மேன் லெட்டர் எடுத்து அவரே பிரிச்சு படிச்சாராம். நாளைக்கு உன்னை பார்க்க வரேன். என்ன, யாரு, அம்மா லெட்டர் போட்டிருக்காங்க. என்னது, நாளைக்கு உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு. ஒரே சந்தோஷம் பையனுக்கு. ஓடி போய் பாட்டி கிட்ட சொன்னானா, அம்மா லெட்டர் போட்டாங்க, நாளைக்கு வர போறாங்க. அம்மா லெட்டர் போட்டாங்க, நாளைக்கு வர போறாங்க அப்படின்ட்டு. இவன் சந்தோஷமா உள்ள போய் சொன்ன பாட்டி என்ன நினைச்சிட்டாங்க, சின்ன பையன் ஏதோ வளர்றான். ஏன் அப்படின்னா, யாராவது வந்து லெட்டரை பிரித்து உனக்குன்னு, பாட்டிக்குன்னு வந்திருந்தாலும் பரவாயில்ல, உனக்குன்னு வந்து அடுத்த நாள் வந்தாங்களாம். அம்மா பாண்டிச்சேரியிலேருந்து கோத்தகிரி கிட்டத்தட்ட அப்போ 12 hours ட்ராவல் வந்தாங்களாம். வந்தப்போ ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நீ லெட்டர் போட்டியான்னு கேட்டாங்களாம். இல்லைன்னு சொன்னாங்களாம். என்னது, இல்லைன்னு சொன்னாங்களாம். அப்போ ஒரு சிறு பையனுடைய விசுவாசத்தின் ஜெபத்துக்கு தூதன் அனுப்பி ஆறுதல் படுத்துறாருங்க. ஒரு பாஸ்டர்மா ஊழியத்தை விட்டு போட்டு அங்க அஸ்திபாரம் போடப்படுது, அங்க இவங்களுக்குன்னு யாரும் இல்ல, ஒரு தூதன் அனுப்பி ட்ரீட்மெண்ட் பாக்குறாருங்க. உங்களுக்கான பாதையில ஆண்டவர் நிக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி, உங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி. இந்த கிறிஸ்துவ பாதையில நம்மளுக்கு வேல்யூ ஜாஸ்தி. நம்ம என்னது, புடமிடப்பட்டு சுத்த பொண்ணாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற தங்கத்தை தூக்கி வீச மாட்டல, அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை தூக்கி வீச மாட்டாருங்க. ஏன்னா அவரும் நமக்கு விலைக்கரையும் கொடுத்து தான் வாங்கியிருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிப்போம். ஹல்லேலூயா. ரோமர் 10:17 மாத்திரம் ஒரு வாசிங்களேன். ரோமர் 10:17. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் கேட்கறதுனால வரும். கேள்வினாலனா கொஸ்டின்னால இல்லை, கேட்கறதுனால. இங்கிலீஷ் பைபிள் நீங்க பார்த்தீங்கன்னா பை ஹியரிங் அப்படின்னு இருக்கும். நீங்க இந்த வசனத்தை கேட்கறதுனாலையும் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனாலையும் உங்க விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா. விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி கேட்கிறது எதனால வருமா, தேவனுடைய வசனத்தினால. தேவனுடைய வசனத்திலையும் வார்த்தையிலும் நிலைத்திருப்போம். உங்க விசுவாசம் சாகாதபடி பாதுகாத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கண்களையும் மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறப்பா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை காணும்படியாக விசுவாசிக்கிறேன். விசுவாசித்து ஜெபிங்க. எது நடக்கலனாலும் எனக்காக ஒரு தூதனை அனுப்ப முடியும்னு விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவர் அனுப்புவார். என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் எனக்காக ஒரு தூதனை அனுப்ப முடியும்னு நீங்க விசுவாசிங்கன்னா தூதர்களை அனுப்புவார். தூதனை அனுப்புவார். ஏன் அப்படின்னா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பவோ நடந்த காரியம் இல்லைங்க இதெல்லாம். நான் பைபிள் காலேஜ் முடிச்சு நான் போனப்போ அங்க அந்த பையன், அப்போ வாலிப பையனா இருந்தான், கிட்டார் வாசிப்பான். அப்ப அவன் சொன்ன ஒரு வார்த்தை, சில நேரங்கள்ல நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அநேக கேள்விகள், சோதிக்கப்படும் அநேக நிந்தனைகள். ஆனா ஆண்டவர் சில நேரம் பேசும் பொழுது, விசுவாசித்து அதற்கு செய்யும் பொழுது அதற்கான வேல்யூ ரொம்ப ஜாஸ்திங்க. ஹல்லேலூயா. 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 கண்களை மூடி, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறப்பா, உங்களுடைய மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும் அப்பா. ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. நீங்க எது நடக்கலைன்னு என்று ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கீங்களோ, ஆண்டவர் நீங்க ஒரு கமா போடட்டும் அந்த இடத்துல, அது கண்டினியூ ஆகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் 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 சிறு பிள்ளைகளுக்கு முதற்கொண்டு, ஒருவேளை உங்க லைஃப்ல இந்த காரியம் நடக்காது என்று நீங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்கீங்க, எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு 5 நிமிடம் எழுந்து நின்று, ஹல்லேலூயா. நடக்காத சில காரியங்கள், முடியாத சில காரியங்கள், ஆண்டவரே எனக்காக ஒரு தூதனை அனுப்புங்க அப்பா, என்னை தொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் செய்யுமே
இறங்கி வந்து செய்யுமே. சொல்லுங்களேன், இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தரித்திர நிலைமை மாறுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆசைப்படுற காரியம் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாள் சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, இறங்கி. எஸ், சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு ஒருவேளை சின்ன ஆசையா இருக்கலாம். எப்படி அந்த சின்ன பையனுக்கு ஆண்டவர் செய்தார், அதே போல அவங்க வாழ்க்கையில செய்ய முடியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். ஒரு அற்புதம் நாங்க காண செய்யுமே, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் நேர்த்தியாய் செவ்வையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பி. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செவ்வையாய் எனக்கான யாவை செய்து முடிப்பி. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததேது. விசுவாசித்து சொல்லுங்களேன், உங்க கை குறுகவில்லை என்று. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததேதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததேதுவும் இல்லை. நீங்க இப்படி பாடும் பொழுதே அற்புதம் நடக்கட்டும். நாதது எதுவும் இல்லை, எனக்காக எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயம். பாடுங்களேன், எனக்காக எனக்காக யாவும் செய்து முடிக்கும். உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யணும். ஒரு கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த எஸ் 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 விசுவாசிகளுக்கு எல்லாம் நடக்கும். ரீபகா சேச்சதி அந்தரபா உம்மா கூடாது எதுவும்
மனுஷனால இது கூடாததுதான். மனுஷனுடைய வாக்கை கேட்காதீங்க. மனுஷனுடைய சிந்தையின்படி சிந்திக்காதீங்க. மனுஷ ஞானத்தின்படி யோசிக்காதீங்க. உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்கள் பாருங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ அதை உன் கண்ணால பார்க்க வைப்பார். அந்நிய கண்கள் அல்ல, உங்க சொந்த கண்கள் காணும். உங்க சொந்த கண்கள் காணும். உங்க சொந்த கண்கள் காணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே உங்களுக்காக அற்புதம் செய்யும்படியாய் கர்த்தர் உங்கள் நடுவிலே, ஓ சீயோன் குமாரத்தியே, உன்னை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் உன் நடுவிலே வந்திருக்கிறார். சாரிபாத் விதவையை போஷிக்கும்படியாய் ஒரு எலியா வந்தது உண்மையானா, உன்னை போஷிக்கும்படியாய், உனக்கானதை தரும்படியாய், உனக்கானதை செய்யும்படியாய் கர்த்தரே, எலியாவின் தேவன் உன் நடுவிலே அற்புதங்களை செய்கிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய். இப்போ பானையில இருக்கிற மாவை பார்க்காத, இப்போ கழத்தில் இருக்கிற எண்ணெயை பார்க்காத. ஓ, அநேகர் உன்னை கொண்டு போஷிக்கப்பட போகிறார்கள். சொல்லி
Jesus, Jesus, Jesus. Hallelujah. இருதய பாரங்கள் மாறட்டும். Hallelujah, 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 hallelujah. Jesus, Jesus, hallelujah. விசுவாசிக்கிற தேவ பிள்ளை, கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல ஞாபகப்படுத்துறதுனால சொல்றேன். இந்த வார்த்தையை விசுவாசிச்சு நம்பி போங்க, இது உங்க வாழ்க்கையில நடக்கும். செப்பனியா 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தின்படி, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். சியான் குமாரத்தியே, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் ரட்சிப்பார், அவர் வல்லமை உள்ளவர். Yes, Jesus. Hallelujah. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மட்டுமாய் கர்த்தர் கூட இருந்ததுக்காக நன்றி. நீ பேசுகிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை தொடுகிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறீர், எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அநேக இருதய பலவீனங்கள் மாறினதற்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய வெயிட்டை தூக்கி இறக்கி வச்சது போல நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா கர்த்தர் உங்களை தொற்றுக்கிறாருன்னு அர்த்தம். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க, அவரே உங்களை ஆதரிப்பார், அவரே உங்களை ஆதரிப்பார். தகப்பனே நன்றி அப்பா. தொடர்ந்து ஒவ்வொருவரோட கர்த்தருடைய கரம் இருக்கட்டும், கூட இருந்து பலப்படுத்துங்க, கிருபையாய் தாங்குவீராக. அவர்களுக்கு தேவையான எல்லா பலனையும் ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்துங்க. இந்த வாரம் அவங்க கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் இந்த விசேஷத்தை கரம் இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வாதத்தை தடுக்கிற சத்ருவான் அவனை தோற்கடித்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே கர்த்தர் பலப்படுத்துங்க. இன்னும் அநேகர் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. துதி கனமாகி மகிமையுமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகி மகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 நீக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மகிமையுமக்கே, ஓ எல்லாவுமே, ஓ எல்லாவுமே. துதி கனமாகி மகிமையுமக்கே, ஓ நீரே ராஜாவே. Hallelujah. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. சந்தோஷமா போயிட்டு வாங்க.